கிரிப்டோ மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக 2 டேஸாக பயங்கரமாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அதிலே நேற்று அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் பார்த்தோம்னா பிட்காயின் வந்து 10% வரையா ஃபாலோ ஆயிருக்கு. ஈத்தரியம் வந்து 8% வரையா ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் வந்து எதனால வந்து இப்படி ஒரு ஃபாலோ ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து எப்படி ரெக்கவர் ஆகும், என்ன ஆகும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையா கிரிப்டோ மார்க்கெட்டும் சரி, மொத்த குளோபல் மார்க்கெட்டும் சரி, அதை அஃபெக்ட் பண்ணது வந்து ஃபெட் சேர்மன் பவலோட ஸ்பீச்னு சொல்லலாம். அவரோட டெஸ்டிமோனி ஸ்பீச்சில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்னும் ஹைக் பண்ணுறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் லிமிட்டாக வந்து ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க. அதை தாண்டியும் வந்து இன்னமும் வந்து நிறையாவே வந்து ஹைக் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுற அந்த பேஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே வந்து யூஎஸ் மார்க்கெட் பயங்கரமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை ஃபாலோ பண்ணி குளோபலில் உள்ள எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஃபுல்லாக டவுன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சேம் டைம் கிரிப்டோ மார்க்கெட்டை பார்த்தோம்னா அதோட மூவ்மெண்ட் வந்து டவ் ஜோன்ஸ் அப்புறம் S&P 500 இந்த மாதிரி யூஎஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அதோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யூஎஸ் இண்டெக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக டவுன் ஆனவொன்னா கிரிப்டோ மார்க்கெட்டும் வந்து டவுன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நியூஸ் வந்து ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனதுனால கிரிப்டோ மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. அடுத்த நியூஸ் என்னன்னா வந்து டேரெக்டாக கிரிப்டோ மார்க்கெட்லேயே வந்து ஒரு சில பிரச்சனை நடந்தது. அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து கூகாயின் எக்ஸ்சேஞ்சில் நடந்தது. யூஎஸில் உள்ள ஒரு பெரிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான கூகாயின் மேலே வந்து லாஸ் அவுட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூகாயின் வந்து கரெக்டான ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் வந்து அவங்க டோக்கன்ஸை வந்து செல் பண்ணுறாங்க. அதுலேயும் மெயினாக வந்து ஈத்தரியம் டோக்கன்ஸ்லாம் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ வந்து கரெக்டாக ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க மேலே லாஸ் அவுட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்தது மொத்த கிரிப்டோ மார்க்கெட்டும் வந்து டவுன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நியூஸ் என்னன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து யூஎஸில் கிரிப்டோ மைனிங் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க மைனிங் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து 30% டேக்ஸ் போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தோம்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கிரிப்டோவை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிற நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து கிரிப்டோக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக கூட பார்த்தோம்னா பினான்ஸோட BUSD காயின் வந்து இல்லீகலாக வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை இஷ்யூ பண்ண பாக்ஸோஸ் அந்த கம்பெனி மேலே வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷனுக்காக யூஎஸ் கவர்மெண்ட் எடுக்கிற நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து கிரிப்டோ வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த இந்த வாரத்தில் நடந்த பெரிய இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தோம்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து யூஎஸ்ல உள்ள சில்வர் கேட் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அது வந்து என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பேங்க் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் அதுவும் அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் யாருன்னு பார்த்தோம்னா, நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் அப்புறம் வந்து நிறைய வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏன் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த சில்வர் கேட் பேங்க் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மணிக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இந்த சில்வர் கேட் பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கின மணியை வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும். பட் இவங்க வந்து அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இடம் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ். அங்கேருந்து வந்து இவங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா அதில் வந்து 2 பில்லியன் வந்து லாஸ் வந்து சில்வர் கேட் பேங்க் வந்து காட்டியிருக்காங்க. இந்த பேங்க் ஒரே நேரத்தில் 2 பில்லியன் லாஸ் காட்டினதுனால அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்பீடாக அதில் உள்ள ஃபண்டெல்லாம் வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த பேங்க் வந்து கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த நியூஸ் வந்ததும் இந்த சில்வர் கேட் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ஒரே நாளில் 60% 60% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ சேம் டைம் வந்து பார்த்தோம்னா இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க நிறையா கம்பெனிஸ் இருப்பாங்க. அவங்களோட ஷேர்ஸும் வந்து நேற்று பயங்கரமாக ஃபாலோ ஆச்சு. இந்த இது வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட இஷ்யூன்றதுனால மற்ற பேங்க்ஸும் வந்து இதில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால யூஎஸில் உள்ள மொத்த இண்டெக்ஸுமே வந்து நேற்று பயங்கரமாக டவுன் ஆயிடுச்சு. இப்போ கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்தவரை அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பிட்காயின் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கரெக்டாக அதோட சப்போர்ட்டில் இருக்குது. அதே மாதிரி ஈத்தரியமும் வந்து கரெக்டாக அதோட சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து மார்க்கெட் கீழே வரப்போ டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிறையா வந்து ஃபாலோ ஆகிற சான்ஸ் இருக்குது. அப்புறம் இனி வரப்போகிற நியூஸஸும் வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த கம்மிங் வீக் வந்து யூஎஸில் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து ரொம்ப நெகட்டிவாக வருது அந்த மாதிரினா அதை தொடர்ந்து வந்து மார்க்கெட்டு எல்லாமே ஃபாலோ ஆகும். கிரிப்டோ மார்க்கெட்டும் வந்து நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கும். இல்லை பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் இல்லைனா ஒரு நியூஸுமே வராமல் இருந்தாலும் இந்த மாதிரி கிரிப்டோவில் நடக்கிற ஸ்கேம்ஸோ இல்லை ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட நியூஸோ எதுவுமே வராமல் இருந்தாலும் வந்து கிரிப்டோ மார்க்கெட் எல்லாமே வந்து திரும்ப ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு வேணால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.